நானும் குழப்பமா தான் அங்க வந்தேன். சீதா மேடமே என்கிட்ட வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அவங்கள நான் இன்னும் விசாரிக்கல, சேஃபா தான் உட்கார வச்சிருக்கேன். மேடம் வாங்க. மேடம், இது எங்க அண்ணனோட மெடிக்கல் ரிப்போர்ட். டாக்டரோட லெட்டரையும் அட்டாச் பண்ணிருக்கோம். நான் இன்னும் இந்த கேஸை ஃபைல் பண்ணல ரவி சார். ஆனாலும் நீங்க கொடுத்த ஃபைல் என்கிட்டயே இருக்கட்டும். நீங்க சீதாவை கூட்டிட்டு போலாம். அத்தை, நான் வீட்டுக்கு வரல. என்ன சொல்ற சீதா? ஏன்? அத்தை, என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்த போது எங்க என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம போயிடுவாங்களோன்னு நினைச்சு அவருக்கு பயங்கரமா தலைவலி வந்துருச்சு. அதை பார்த்துதான் நானே வலிய வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லனா தலைவலியில அவர் ரொம்ப கலாட்டா பண்ணிருப்பாரு. என்ன ஜெயில இப்ப வச்சிருப்பாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல நான் திரும்ப வீட்டுக்கு வந்தேன்னா என்ன பார்த்து அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுவாரு. மறுபடியும் அவருக்கு தலைவலி வரும், பயங்கரமா பிரச்சனை பண்ணிடுவாரு. அதனால நான் ஜெயிலே கொஞ்ச நாளைக்கு இருக்கேன். சீதா, நான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன். நீ இன்னும் இப்படியே இருக்கியேம்மா? ஏமா, மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு யாராவது வீட்டையே கொளுத்துவாங்களா? அவனுக்கு ஞாபக மருதி ஆயிடுச்சு. அதனால அப்பப்ப அவனுக்கு தலைவலி வருது. அதனால பிரச்சனை பண்றான்றதெல்லாம் சரிதான். அதுக்காக நீ ஜெயிலே இருப்பியா? அவனுக்கு எப்போ தலைவலி சரியாகிறது? நீ எப்போ ரிலீஸ் ஆகுறது? ஏற்கனவே ஒரு தடவை தினேஷ் கொலை வழக்குல உன்னை ஜெயில வச்சதுனால நம்ம குடும்ப மானத்தை மீடியா வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. இப்போ ராமே உன்னை கைது பண்ண சொல்லிட்டான். அதுக்கு காரணம் ராம நீ கொலை பண்ண முயற்சி பண்ணதுதான்னு வெளியில தெரிஞ்சதுன்னா மீடியா நம்மள விட்டு வைக்குமா? அப்புறம் மறுபடியும் மீடியா முன்னாடி நம்மளோட மானந்தாமா போகும். இதையெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா சீதா? சாரி அத்தை, அவரை நினைச்சு பயந்ததுனால நான் அப்படி சொல்லிட்டேன். வேணும்னா இன்னொன்னு செய்யலாமா? நான் இப்படியே எங்க சித்தி வீட்டுக்கு போயிடுறேன். நான் அங்க இருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். சீதா, ராமுவை நினைச்சு பயந்து நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கம்மா. அதனால நீ எந்த யோசனையும் சொல்ல வேண்டாம். நீ எங்கேயுமே போக வேண்டாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீ ராம்க்கு பயந்து உன் சித்தி வீட்டுக்கு போனேனா அது வனிதாவுக்கு தான் சாதகமா போயிடும். அதுக்கப்புறம் வனிதா அதை அட்வான்டேஜா எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து ராம அவன் நிரந்தரமா பிரிச்சிருவான்.